morning. Next type is universal set. Already நம்ம types of sets பார்த்துருக்கோம். Definition set definition ஒரு கிளாஸ் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ் வந்து types of sets பார்த்தோம். அதில் அந்த மாடலில் சம்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ரிமைண்டர் டைப்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Universal set. A universal set is a set which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by U, capital U. ஸோ யூனிவர்சல் செட்னா என்ன அப்படின்னா டெஃபினிஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு செட்டு, அந்த செட்டுக்கு கீழே வர எல்லா செட்டோட எலமெண்ட்ஸையும் அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த செட்டில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏ செட் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 9th ஏ. செட் பி வந்து அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 9th பி. C, set of all students in 9th C, and D is set of all students in 9th D. வச்சுக்கலாம். ஸோ 4 செக்ஷன்ஸ். இதில் வந்து A செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, B செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதில் இருப்பாங்க, C செட்டில் C செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, Dயில் பார்த்தீங்கன்னா D செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நெக்ஸ்ட்டாக ஈன்ற ஒரு செட் நான் எடுக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 9th. ஸோ 9th அப்படின்னு போட்டனால இந்த கிளாஸில் இப்போ 9th கிளாஸில் தான் இதில் சப்டிவிஷனாக ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன் இருக்குது. இப்போ 4 செக்ஷன் எதில் வந்துடும்? இப்போ ஈயில் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ஈயில் வந்து பார்த்தோம்னா எதுலாம் இருப்பான்? ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான், பி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பான், சியும் இருப்பான், டியும் இருப்பான். ஸோ எல்லா செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே எதில் இருப்பான்? ஈயில் இருப்பான். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த செட்டு தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இந்த செட்டு தான் யூனிவர்சல் செட்டு, தட் இஸ் யூ செட், தட் இஸ் யூனிவர்சல் செட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டு தான் யூனிவர்சல். எதுக்கு? இதுக்கெல்லாம் சேர்த்து இது யூனிவர்சல் செட்டு. ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட்னா அதுதான். ஸோ அதை எப்படி நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் யூ. ஸோ நெக்ஸ்ட் டைப், லெட் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ் இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் பி, தென் ஏ இஸ் கால்டு சப்செட் ஆஃப் பி. ஸோ ஒரு செட்டு வந்து இன்னொரு செட்டுக்கு நம்ம சப்செட்டுன்னு சொல்லணும்னா இப்போ ஏல இருக்கிற எலிமெண்ட்டு 1, 2 இருக்கு. இப்போ பிக்கு இந்த ஏ வந்து பிக்கு வந்து சப்செட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ 1, 2, 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா இப்போ ஏ செட்டில் இருக்கிற 1, 2 இந்த எலமெண்ட் வந்து ரெண்டுமே வந்து எதில் இருக்குது? இதுலேயும் இருக்குது. ஓகேவா? எதில் இருக்குது? 1, 2 இதுலேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எலமெண்ட் ஆஃப் பிலையும் இருக்குது. ஒரு எலமெண்ட், ஒரு செட்டோட எலமெண்ட்டு இன்னொரு செட்லேயும் இருக்குது அப்படின்னா இப்போ ஏ செட் வந்து எதுக்கு சப்செட் சொல்லலாம்? பிக்கு நம்ம சப்செட் சொல்லலாம். அது எப்படி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா A subset of B. எப்படி படிக்கணும் அதை? A subset of B. இங்கே கீழே கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா இது காரணம் என்னன்னா இப்போ இதில் இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். 1, 2, 3 இதில் இருக்கிற எலமெண்ட்டு இதுலேயும் இருக்கலாம். சப்போஸ் கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை அதிகமாகவும் இருக்கலாம். அதுதான் வந்து A subset of B. ஸோ நெக்ஸ்ட் டைப்பு ப்ராப்பர் சப்செட். லெட் A and B be two sets if A is a subset of B and A is not equal to B. You know? So let A and B be two sets if A is a subset of B. Subset நான் இங்கே சொன்னேன். சப்செட் எப்படி இருக்கும்? ஏல இருக்க எலிமெண்ட் எல்லாமே எதுலேயும் இருக்கும்? பிலையும் இருக்கும். பட் இங்கே என்ன கண்டிஷன்? A is not equal to B. இங்கே வந்து பார்த்தோம்னா A equal to B. இதில் வந்து A equal to B. சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா தான் A is not equal to Bன்னு சொன்னாங்க. இப்போ A equal to B இருக்குது. ஆனால் இந்த கண்டிஷன் இங்கே வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கணும்னா ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்கணும், ஆனால் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல இருக்க எலிமெண்ட் அதே எடுத்துக்கலாம். நம்ம ஏல இருக்க எலிமெண்ட்டு பியில் இருக்கணும், ஆனால் அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். இப்போ 3ன்ற ஒரு எலிமெண்ட் இதில் இல்லை, ஏல இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கலாம், இப்போ இப்படியும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம். இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இதில் இருக்கலாம். பட் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கணும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஒரு எலிமெண்ட் ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று. இது 3 இருந்துட்டு கூட 2 இல்லாமல் இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் என்னவா இருக்கலாம்? இல்லாமல் மிஸ் ஆகிருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ராப்பர் சப்செட் பி. இதில் வந்து என்ன இருக்காது? கீழே வந்து பார்த்தோம்னா இந்த கீழே ஈக்குவல் சிம்பல் இருக்காது. ஏ இது வந்து எப்படி படிக்கணும் சொன்னால் ஏ சப்செட் ஆஃப் பி, இது வந்து ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்.
two sets A and B are said to be disjoint if they do not have common elements. இப்போ ரெண்டு செட்டு நான் இப்போ வந்து டிஸ்ஜாயின்ட்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனான எலிமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. தட் இஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B. தட் இஸ் இன்டர்செக்ஷன்னா தெரியும் நமக்கு ரெண்டுத்துலையும் காமனான இருக்கிற எலிமெண்ட் என்னவா இருக்கணும் எம்டி. இது என்ன சிம்பிள், இது என்ன சைன், இது பை. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணோம் பை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எம்டி செட் இது என்ன பண்ணுற சிம்பிள் அது. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஏ செட்டு 1 2 3 இருக்குது, பி செட்டு 4 5 6 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கு காமனாக எதுனா இருக்கா 1 2 3 இதில் இல்லவே இல்லை, அதே மாதிரி 4 5 6 அதில் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கு காமனாக எலிமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து என்ன வரும் எம்டி செட்டு, எம்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏவும் பியும் நம்ம என்ன சொல்லலாம் டிஸ்ஜாயிண்ட்டு, வேறு டிஸ்ஜாயின்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பவர் செட். The set of all subsets of a set is A. That is the set of all subset of a set A is called the power set of A. It is denoted by P of A. Power set na ஒன்றும் இல்லை, பவர் செட்னா இங்கே சொன்னல சப்செட்டு. இப்போ ஒரு செட்டுக்கு வந்து சப்செட்டு அப்படின்னா நம்ம இப்போ இந்த செட்டுக்கு வந்து எத்தனை சப்செட்ஸ் இருக்கும், ஒரு செட்டு நம்ம ஏ செட் எடுக்கிறோம், அந்த செட்டுக்கு எத்தனை சப்செட்ஸ் எடுக்கணும், அந்த செட்டெல்லாம் ஒரு செட்டாக எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து பவர் செட். நம்ம அதை எப்படி டினோட் பண்ணோம்னா பி ஆஃப் ஏ, செட் ஆஃப் ஆல் பவர் செட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்செட்டில் வந்து நான் சொல்லிப்பேன். இப்போ இங்கே ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இதில் சப்செட்டில் இப்போ இது ஏ வந்து பிக்கு சப்செட் சொன்னோம்னா இப்போ எவ்ரி செட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு இப்போ ஏ செட் எடுத்துக்கலாம் 1 2 இப்படி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள்னா இதில் பார்த்தோன்னா சப்செட் நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா இதில் ஒரு நோட் இருக்குது, கண்டிஷனு நான் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா இப்போ எந்த ஒரு செட்டுக்குமே எம்டி செட்டு, இப்போ பி ஆஃப் ஏ நான் எழுத போகிறேங்க. பி ஆஃப் என்ன பவர் செட்டு, அதாவது சப்செட் எத்தனை சப்செட் வரும், இந்த ஒரு செட்டுக்கு நான் சப்செட் என்னென்ன எழுத போகிறேன் பாருங்கள். இப்போது எந்த ஒரு செட்டுக்குமே எம்டி செட்டு ஒரு சப்செட்டாக இருக்கும். எம்டி செட்னா என்ன, எதுவுமே இல்லாமல் எம்டி செட்டு, எந்த ஒரு எலிமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கும்ல எம்டி செட்டு, அது ஒரு செட்டு. நீ இப்படி கூட உங்களுக்கு புரியலன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா, எம்டி செட் ஒரு சப்செட்டு. அதே மாதிரி தனித்தனியாக எழுதணும், 1 தனியாக ஒரு செட்டாக எழுதணும், ஒவ்வொரு சிங்கிள் எலிமெண்ட்டாக தனித்தனியாக எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்த்து அந்த செட்டே ஃபுல்லாக எழுதணும். அப்போது எம்டி செட்டு ஒரு சப்செட்டு, அந்த செட் இட்செல்ஃப் அந்த செட்டு ஃபுல்லாகவும் அதுக்கு ஒரு சப்செட் இருக்கும். அப்போ எத்தனை இருக்கும் 1 2 3 4 சப்செட் இருக்கும். எத்தனை இப்போ இந்த ஒரு ஏன்ற இந்த 1 2 அப்படிங்கிற 2 எலிமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு எத்தனை சப்செட் வந்து 1 2 3 4 சப்செட்ஸ் வந்துல. ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் பவர் செட்டு. அதெல்லாம் இது அதை எப்படி டினோட் பண்ணோம் பி ஆஃப் ஏ. ஓகேவா, நான் சம் சொல்கிறேன் புரியணுன்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்.